சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த தொகுதியில் முதல் முறையாக இந்த சின்னம் போட்டியிடுகின்றது. இங்கே நாங்கள் சென்ற முறை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சி சார்ந்தவர் வெற்றி பெற்றிருந்தார். நமக்கு வல்லிய திமுக வல்லிய தேமுதிக போயிடுச்சு அப்படிங்கிற எங்கேயாவது சுணக்கம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது உண்மைதான். திமுக மேலே அதிமுக தலைமையே விமர்சனம் வைக்கிது, அடிமையாக இருக்கிறாங்க. ஏன் கொள்கை எதிர்த்து பேச வேண்டியதானே? இறுதியாக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? சிலர் வந்து பேருந்தில் பயணம் செய்து அந்த சிப்காட்டில் பணி செய்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. இங்கே வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இவர் வெற்றி பெற்று வரும்பொழுது அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். விஜய் வருகை எப்படி சார் இருக்கு? அரசியல் எதிரிங்கிறார் உங்களை. தன்னால் முடியாதவர்கள் தான் அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு பேசியிருப்பார்கள். உங்கள் கொள்கை எல்லாமே இன்றைக்கு திமுக ஒத்து தான் உங்கள் கொள்கை எல்லாமே இருக்கின்றது. ஒரு கேப்டன் விரும்பாத கூட்டணின்னு இதை சொல்கிறாங்களே, இது காலதாமம் தான் சொல்கிறேன். கேட்டு விருப்பம் இல்லாத கூட்டணின்னு சொல்கிறது தவறான கருத்து. அவங்க தேமுதிக கூட்டணி இல்லைன்றது பெருத்த பாதிப்பு, அதெல்லாம் பெருத்த வருத்தம் இருக்குது. அதனால தான் அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. கலக்கு பொதுச் செயலாளர் சொல்லும் பொழுது இந்த கூட்டணி வந்து இவ்வளோ நாள் எல்லாமே அமைஞ்சிருக்குது, இதோட வெற்றி கூட்டணி தான், அவங்களும் இந்த கூட்டணி வந்து வரவேற்று தான். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். லோக்கல் பாலிடிக்ஸ் இந்த நிகழ்ச்சியில் போலூர் சட்டமன்ற தேமுதிக வேட்பாளர் சரவணன் மற்றும் போலூர் தொகுதி திமுக பொறுப்பாளர், திமுக மருத்துவ அணி மாநில துணைத் தலைவர் கம்பன் ஆகியோரை தான் சந்திக்க இருக்கிறோம். இருவரையும் வரவேற்போம். வணக்கம். தேமுதிக வேட்பாளர், உங்கள்கிட்ட தான் மக்களை சந்திச்சிருப்பீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க? உங்கள்கிட்ட ஏதாவது வாக்குறுதி வைக்கிறாங்களா? கடந்த 5 ஆண்டுகளில் வந்து இந்த மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியோட தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செஞ்ச சாதனைகளால் இப்போ கூட்டணி கட்சியான நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நான் போட்டியிடுறதால எனக்கு பெரும் வரவேற்பு தான் இருக்குது. தொகுதி முழுக்க கடந்த 10 நாட்களாக என்னை அறிவித்த நாள் முதல், வேட்பாளர் அறிவித்த நாள் முதல் நான் வந்து தொகுதி முழுவதும் வாக்கு சேகரிக்க போகும்பொழுது எங்களுக்கு பெரும் வரவேற்பு இருக்குது. என்னிடத்தில் சொல்லும்போதெல்லாம் மக்கள் உங்களுடைய வெற்றி உறுதி என்று தான் சொல்லிக் கொண்டிருக்காரு. நீங்கள் இந்த நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கட்சி திமுக தலைமை கூட்டணி அறிவிக்கிற திட்டங்கள் வேறு, அறிவிப்புகள் வேறு. இப்போ போலூர் தொகுதிக்கு நான் வந்தேன்னா இன்னும் செய்வேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட என்ன சொல்கிறீங்க? பெரும்பாலும் நான் மக்கள் பெரிய பாக்கால பெருமக்கள் எல்லாம் சந்தித்த இடத்துல பெரிய ஒரு ஆதரவோடு கேட்டது பார்த்திங்கன்னா, இங்கே இருந்து போகிற மக்கள் சுற்று வட்டார போலூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, வேலூர் தான் போயிட்டு இந்த கல்லூரி படிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இங்கே வந்து ஒரு கலைக்கல்லூரி கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பெரிய கோரிக்கை. நான் கண்டிப்பாக என்னை மக்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் அந்த பகுதியில் அரசு கலைக்கல்லூரி ஒன்று கொண்டு வருவேன்றதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு பாலிடெக்னிக் கொண்டு வருவேன். அதே மாதிரி தொழில் பூங்கா ஏற்கனவே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க, அந்த ஆணை இருக்குது. அதை நான் வந்து வெற்றி பெற்ற உடனே அதை முன்னிலைப்படுத்தி கொண்டு வருவேன் என்று அரசிடத்தில் பேசி போலூர் சுற்றுவட்டார பகுதியில் தொழில் பூங்கா அமைக்க நான் பாடுபடுவேன் என்று தெரிவித்தேன். ஒரு விமர்சனம் ஒன்று வருது, அதாவது நீங்கள் இந்த தொகுதியை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கிற ஒரு இதுவும், எதிர்கட்சியில் வேட்பாளர் அவரும் இந்த தொகுதியை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கிற ஒரு இதுவும் வருது. அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க? அதை எப்படி மக்கள்கிட்ட சொல்கிறீங்க? அது உண்மையான விவரம் இல்லை. என்னை எதிர்த்து போட்டிடுறவங்க எல்லாருமே வேணால் வெளி தொகுதியை சேர்ந்தவர்கள், வெளியூர்கள் நபர்கள் தான் நான் கருதுகிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளி தொகுதியாக கருதலை. ஏன்னா நான் திருவண்ணாமலை வடக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் செய்யாறு, ஆரணி, போலூர், வந்தவாசி 4 தொகுதிகளிலும் நான் தொடர்ந்து பணியாற்றிருக்கிறேன். நான் உள்ளூர் வேட்பாளர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். திமுக கூட்டணிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அதிமுகவில் இருக்கிறவங்க, அதாவது எஸ்பி வேல்மணி உள்ளிட்டவர்கள்னு வச்சுக்கோங்களேன், தேமுதிக போனதுனால எங்களுக்கு நஷ்டமும் இல்லை, திமுக கூட்டணிக்கு போனதுனால லாபமும் இல்லை, அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அவங்க தேமுதிக கூட்டணி இல்லைன்றது பெருத்த பாதிப்பு அவங்களுக்கு, அதெல்லாம் பெருத்த வருத்தம் இருக்குது. அதனால தான் அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லாத போது அதை பற்றி அவங்களுக்கு பெருத்த பாதிப்பு இல்லை, எங்களுக்கு லாஸும் இல்லை, லாபம் இல்லை, ஆதாயமும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது அவங்க மன அழுத்தத்தையும் அவங்களோட மன வேதனையை தான் அதை வெளிப்படுத்த தான் எனக்கு தெரியுது. சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக இருந்தாங்க, திமுகவும் போட்டிக்கிட்டது. இப்போ இந்த தொகுதி 2 கட்சிகளுமே கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்க. முதல்ல சமூக வலைதளத்தில் பார்த்து கொண்டிருக்கின்ற காணொலி காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் வாக்காளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கேட்குறது முதல்ல தொகுதி ஒதுக்குனது அவங்க,
முதல் அறிவிப்பு அங்கே தான் வந்துச்சு. திமுக தான் போட்டியிடும் அப்படிங்கிறப்ப பார்த்தா திமுகவும் கூட்டணி கட்சி ஒதுக்கிடுச்சு. எங்களுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது மொத்தம் 23 கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி. ஆரம்பிக்கும்போது இத்தனை கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இல்லை, ஒவ்வொரு கட்சியாக வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த 5 ஆண்டுகளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்தவருடைய மக்கள் பணி திட்டங்கள், இதை வைத்து இருக்கின்ற ஆதரவை பொறுத்து தான் தொடர்ச்சியாக இவர்களோடு பயணித்தால் தொகுதியும் வளர்ச்சி அடையும், அதே போல் தனிப்பட்ட முறையில் அந்த கூட்டணிக்கான செல்வாக்கும் ஒரு கூடும் என்ற அடிப்படையில் தான் எல்லோரும் சேர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போ பார்த்திங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த அடிப்படையில் தான் எங்கள் கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இதனில் பிற அமைப்புகளும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் 2018 அவர் எங்களுடைய கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த கூட்டணியுடைய மாநிலத்தில் தலைவராகவும் அவர் தான் இருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவர் சந்தித்த முதல் தேர்தல் முதல் தற்போது நடந்து முடிந்த தேர்தல் வரை தொடர்ச்சியாக எங்கள் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி மன்ற தேர்தலும் தொடர்ச்சி வெற்றி பெற்று கொண்டிருக்கும் பொழுது மக்களுடைய ஆதரவு இருக்கின்ற காரணத்தால் பிற கட்சிகளும் தேர்தல் சமயத்திலும் சரி, சில கொள்கைகள் சில முரண்பாடு இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். பட் தேர்தல் மக்கள் பணி என்று வரும்போது எங்கள் கூட்டணியில் இருந்தால் எல்லாம் நல்லது செய்யலாம் என்ற அடிப்படையில் வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்கள் கூட்டணியினுடைய தலைவராக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று மாநில அளவில் அந்த குழுவிலே கலந்தாலோசித்து பேசும்போது தொகுதியை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒதுக்கத்துக்கு முன்னாடி நீங்கள் தொகுதியில் பொறுப்பாளர் இல்லையா? ஆமாம். இப்போது உங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த கூட்டணிக்கு தான் ஒதுக்குவாங்க, கூட்டணிக்கு ஒதுக்குவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது தலைமை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு ஒரு குழு அமைத்திருந்தார்கள் தேர்தல் சம்பந்தமாக பேசுவதற்கு. அந்த தேர்தல் ஆலோசனை அந்த பேச்சுவார்த்தை நடத்துகின்ற குழுவானது முதலமைச்சரிடம் இறுதியாக பேசும்பொழுது கூட்டணியை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணி தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது. தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் பேசும்போது அவர்களுக்கு முக்கியத்துவத்தை எப்பொழுதுமே எங்கள் முதலமைச்சர் வழங்கி கொண்டிருப்பார். தொகுதியை பற்றி ஒரு கேள்வி. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக இருந்தாலும் நீங்கள் தொகுதி பொறுப்பாளராக இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன பணிகள் செஞ்சீங்க கட்சி ரீதியாக? கட்சி ரீதியாக அதற்கு முன்னால் சென்ற 2021 தேர்தலில் ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் அன்றைக்கு போட்டியிட்டது. ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்தோம். பல காரணங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் அங்கே இருக்கின்ற எங்கள் நிர்வாகிகள் எல்லாம் தனிப்பட்ட முறையிலே சிறப்பாக பணியாற்றினாலும் சில நேரங்களிலே ஒன்று சேர்ந்து பணியாற்றும் போது சில அவர்களோட ஒரு குழப்பங்கள், ஒரு மன சஞ்சலங்கள்லாம் இருந்தது. இங்கே எங்கள் மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கின்றவர், அதே போல் இப்பொழுது தேர்தலிலே வடக்கு மண்டலத்துடைய பொறுப்பாளராக இருக்கின்றார் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் என்னை அழைத்து இங்கே நீ சென்று அந்த ஒருங்கிணைத்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் இங்கே தொகுதி பொறுப்பாளராக நியமித்தார்கள். நான் முதல்ல செய்த பணி என்னென்னா, அவரவர்களாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள், அவரை அனைவரையும் ஒருங்கிணைத்தேன். இதுதான் நான் செய்த பணி. களத்திலே பணியாற்றுபவர்கள் தான் ஒருங்கிணைத்து ஒத்த கருத்தோடு ஒத்த மனப்பான்மை பணியாற்றிய காரணத்தால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கின்ற அனைத்து, குறிப்பாக வடக்கு மாவட்டத்தில் 4 தொகுதிகள், இந்த நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியில் முதல் தொகுதியாக அதிக வாக்குகளை போலூர் சட்டமன்ற தொகுதி தான் பெற்று தந்தது திமுகவில். அந்த அடிப்படையில் அமைச்சர் தொடர்ச்சியாக பணியாற்றுங்கள் என்று அவர் எனக்கு அந்த ஆணையை வழங்கினார், அந்த வாய்ப்பை வழங்கினார். தலைமையிடம் சென்று சொல்லும்போது அவர்களும் தொகுதி மேற்பார்வையாளர் என்ற அடிப்படையில் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார்கள். ஆகையால் தொடர்ச்சியாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய நிர்வாகியோடு பயணித்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் எங்களுக்கு இன்னொரு கூடுதல் என்ன பலம் அப்படின்னு சொன்னால், ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம். ஒன்று, இங்கே நாங்கள் சென்ற முறை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியை சார்ந்தவர் வெற்றி பெற்றிருந்தார், அதிமுகவை சார்ந்தவர். ஆனால் அவர் சென்று முதலமைச்சரிடம் தனிப்பட்ட முறையில் அந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. அது நான் பின்னாடி வரேன். இதில் அந்த விடுபட்டுற போது அந்த கோர்வையோடு வந்துடுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க 2021 தோல்வியை சந்திச்சிருந்தாலும் நாங்கள் இங்கே வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கூட்டணிக்கு போயிடுச்சு. நீங்கள் வேலை பார்த்துருக்கும்போது திருப்பி திமுக தான் போட்டியிடும் அப்படிங்கிற மனப்பான்மையில் அந்த ஒரு நம்பிக்கையில் வேலை பார்த்துருப்பீங்க கட்சி எல்லாருமே. இப்போ கூட்டணிக்கு அந்த போயிடுச்சுல்ல, வேட்பாளர் கூட்டணிக்கு போயிடுச்சு. இதில் ஏதாவது தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, கடைகோடி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு இல்லைனா நமக்கு வரலையே, திமுகவுக்கு வரலையே, தேமுதிகவுக்கு போயிடுச்சே அப்படிங்கிற எங்கேயாவது சுணக்கம்? அப்படி என்று சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் களத்திலே பணியாற்ற மாட்டாங்க. அந்த தொய்வோ அந்த தயக்கமோ இருந்தால் களத்திற்கு வரமாட்டார்கள். ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது உண்மைதான். திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னம் போட்டியிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரிடம் இருந்தது, அது உண்மைதான். ஆனால் தலைமை என்றைக்கு அறிவித்ததோ, அந்த தலைமை அறிவித்த உடனே எல்லோரும்
அந்த ஏனென்று சொன்னால் கூட்டணி தர்மம் என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் தலைமை இடுகின்ற பணியை செய்வது தான் எங்களுடைய பணி. அந்த அடிப்படையிலே தலைவரும் சரி, எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சரும் சரி இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதனால் யார் வெற்றி பெறுவோர் எங்கள் கூட்டணியை சார்ந்தவர் தான், வேறு யாரும் இல்லை. அந்த அடிப்படையிலே எல்லோரும் தங்களுடைய கூட்டணிக்காக நிறுத்தப்படுகின்ற எங்களுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு ஆதரவு தெரிவித்து பணியாற்ற வேண்டும் முடிவு செய்து இன்றைக்கு களத்திலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் ஏமாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. இவர் வெற்றி பெற்றால் எங்கள் தோழமை சார்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சரிடம் அமைச்சரிடம் திட்டங்களை பெற்று வரலான்ற நம்பிக்கை எல்லோரும் மனசில் இப்போ வந்திருக்கு. களப்பணி நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கு. தொகுதி வந்து கடந்த தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு. ஆனால் ஆளுங்கட்சி திமுக. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து அவர் அதிமுக எம்எல்ஏவாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு திமுகவாக இங்கே ஏதாவது முயற்சி கொண்டு திட்டங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்க? கண்டிப்பாக நடந்திருக்கு. இங்கே இருக்கின்ற எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவர்களிடம் பொதுமக்கள் வைக்கின்ற கோரிக்கைகள்லாம் பெற்று நாங்கள் சில திட்டங்களே சொல்ல முடியும். ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்க்கட்சி எம்எல்ஏ இருந்தாலும் நான் சொன்னேன், எதிர்க்கட்சி எம்எல்ஏ என்பவர் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திச்சோ அமைச்சரை சந்திச்சோ இந்த கோரிக்கை எங்களுக்கு வைக்கிறேன்னு எங்களுக்கு சொல்ல அவர் சொன்னதில்லை. 1-2 பேசியிருக்கலாம் சட்டமன்றத்தில், இல்லைன்னு சொல்ல. அதற்கு முன்பாகவே நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சில பணிகளை எங்கள் தொகுதிக்கு நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தோம். அவர் முதலமைச்சரிடம் சென்று அவருக்கு இருக்கின்ற தலைமை, அவர் செய்கின்ற பணி, அவர் சார்ந்திருக்கின்ற துறை சார்ந்த பணிகளெல்லாம் முதலமைச்சரே பல அரசு நிகழ்ச்சிகளிலே பாராட்டியிருக்கிறார் எங்களுடைய அமைச்சரை பற்றி. அந்த அடிப்படையில் அவர் காட்டுகின்ற அவருடைய செயல், அவருடைய திறமை, அவர் செய்கின்ற பணியை பொறுத்து சற்று கூடுதலாக பல திட்டங்கள் எங்கள் மாவட்டத்திற்கு, எங்கள் தொகுதிக்கு வந்திருக்கின்றது. நான் உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், போலூர் ஏற்கனவே பேரூராட்சியாக இருந்தது. இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள்லாம் ஒன்றிணைந்து இதை நகராட்சியாக மாற்ற வேண்டும் ஒரு கோரிக்கை வைத்தவுடன் அந்த துறையோட அமைச்சரிடம் பேசிவிட்டு முதலமைச்சரிடம் பேசி முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அவருடைய ஆணைக்கிணங்க இந்த பேரூராட்சி என்பது இப்போ இந்த நகராட்சியாக மாற்றப்பட்டிருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இது சொல்லலாம். இது அண்ணில் பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதியில் நாங்கள் ஒரு சேத்துப்பட்டு பகுதி, அது முழுக்க கிராமங்கள் இருந்த தொகுதி. இந்த தொகுதி என்பது ஒரு நகராட்சி 2 பேரூராட்சிகள் இருந்தாலும் கிராமங்கள் அதிகம் இருக்கின்ற பகுதி. அங்கே எங்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை, தார் சாலைகள் போட வேண்டும் என்று சொன்னோடனே இந்த துறையோட அமைச்சராக அவர் இருக்கின்ற காரணத்தால் பெரும்பான்மையாக நீங்களே பார்த்துருப்பீங்க, திருவண்ணாமலைக்கு வருகின்ற சாலைகளெல்லாம் இன்றைக்கு 2 வழி சாலை 4 வழி சாலையாக மாறியிருக்கு. அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் இங்கே போலூரிலிருந்து நம்முடைய செய்யூர் வரை சொல்லலாம் இருக்கின்ற அந்த வழியில் இந்த 2 வழி சாலை என்பது விரிவுபடுத்தப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு மிளிர்கின்ற ஒரு சாலையாக இன்றைக்கு மக்கள் பயன்படுத்துகின்றார்களே வந்திருக்கின்றது. இது எண்ணில் வசூர் என்கின்ற ஒரு பகுதி எங்களுடைய போலூர் தொகுதியில், அந்த தொகுதியிலிருந்து செங்கம் செல்லுகின்ற பகுதியில் அந்த சாலைகள் 2 வழி சாலை 4 வழி சாலையாக தரம் உயர்த்தப்படும் என்று சொல்லி அதற்கான பணிகளும் துவக்கப்பட்டு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி அடிப்படை வசதிகளாக இருக்கின்ற சாலைகள் எல்லாம் இன்றைக்கு நல்ல முறையில் இங்கே பண்ணியிருக்கிறார்கள். இது அண்ணில் விவசாயிகள் நிறைந்த பகுதி எங்கள் சட்டமன்ற தொகுதி. ஏற்கனவே விவசாயிகளுக்கு விதை பண்ணை வேண்டும் என்று வேளாண் துறையின் சார்பாக எங்கள் அமைச்சரிடம் முறையிடும்போது அந்த துறை அமைச்சரை கலந்துவிட்டு பின்பு முதலமைச்சரிடம் பேசி புதிதாக இப்பொழுது வேளாண் பண்ணை விதை பண்ணை ஒன்று எங்களுடைய வசூர் ஊராட்சி என்று சொல்லக்கூடிய போலூர் ஒன்றியத்தில் இருக்கிற அந்த பகுதியில் அதற்கான கட்டடங்கள் கட்டுகின்ற பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஒரு செய்தி. போலூர் நகராட்சியிலே வணிக வள கட்டடம் ஒன்று கட்டியிருக்கிறோம். அது திராவிட மாடல் ஆட்சியிலும் முதலமைச்சர் ஆட்சியில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி நாங்கள் கேட்கின்ற பணிகளெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் எங்களுடைய அமைச்சர் அவர்கள். ஆனால் நாங்கள் எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு இது இல்லாமல் இந்த தொகுதியில் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதிக்கு என்ன பணிகள்லாம் நடைபெற்றிருக்கிறதோ கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான பணிகள் இந்த தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது. ஒரு தேவையான தொழிற்சாலைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்குது. அதோட இந்த அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு அது இருக்குது. அதை பற்றி வாக்குறுதிகள் உண்டா? கட்டாயம் மக்களுடைய கோரிக்கையில் அது கட்டாயம் இருக்குது. ஏன்னா படித்த பட்டதாரிகள் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இங்கே அடிப்படையெல்லாம் படிப்பதற்கு ஏதாவது ஒரு தொழில் செய்கிற அடிப்படையில் தான் படிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கல்வி என்று எடுத்துக்கொள்வது எங்களுடைய மாவட்டத்திலே சென்ற ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்புமிகு அமைச்சர் தான் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞரிடம் பேசி தான் எங்களுடைய மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசின் சார்பாக கொண்டு வந்தார்கள் 110 கோடியில். இன்றைக்கு எல்லா மக்களும் இன்றைக்கு மருத்துவ மக்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்பாக எல்லாருமே இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் பயணிந்து கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் சென்ற ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு பொறியியல் கல்லூரி துவங்கப்பட்டது. எங்களுக்கு அருகில் இருக்கின்ற ஆரணி தொகுதியில் தான், இன்னும் சொல்லப்போனால் இங்கேருந்து 25 கிலோமீட்டரில் போலூர் நகரத்திலிருந்து 25 கிலோமீட்டரில் தான் ஒரு தச்சூர் என்கின்ற பகுதியில் ஒரு பொறியியல் கல்லூரி அரசின் சார்பாக கொண்டு வரப்பட்டது கலைஞர் ஆட்சியில் தான். அப்படின்னு போய் இந்த பகுதியில் அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பகுதியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பான்மையாக ஒன்று வேலூர் மாநகரத்துக்கு செல்கிறார்கள் அல்லது திருவண்ணாமலை நோக்கி செல்கிறார்கள். மருத்துவக் கல்லூரி என்று சொன்னால் திருவண்ணாமலை,
பிற கல்லூரிகள் என்று சொன்னால் வேலூரோ அல்லது ஆரணி பகுதிக்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் கல்வியினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஒரு அரசு கலைக்கல்லூரின்னு இல்லை, அரசு சார்ந்த கல்லூரி ஒரு கல்லூரி வந்தால் அது இந்த இருக்கின்ற இந்த படித்த குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அது ஒரு பயன் தருகின்ற வகையில் இருக்கும். அதனால் கல்விக்கு உடைய கட்டாயம் அந்த அடிப்படை தேவைகள் இங்கே எதிர்பார்க்கிறார்கள். அது அமைச்சரிடம் சொல்லி முதலமைச்சரிடம் இவர் வெற்றி பெற்று வரும்பொழுது அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். இது ஒன்று. இரண்டாவது தொழில் குறித்து பேசிகிட்டு இருந்தோம். அவர்கிட்ட கேட்டிங்க, அது சிப்காட்டுன்னு சொன்னேன். சிப்காட்டு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் அங்கே பார்த்திங்கன்னா சென்ற ஆட்சியில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது தான் ஒரு சிப்காட்டு தொழிற்சாலை அங்கே கொண்டு வரப்பட்டது. இதனால் இங்கே இருக்கின்ற வடக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற இன்றைக்கு அந்த எல்லா குடும்பத்தில் இருக்கின்றவர்கள்லாம் இன்றைக்கு போய் வேலை செய்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கின்றது. குறிப்பாக செய்யாறு, வந்தவாசி, ஆரணி, என் போலூர்லேருந்து கூட இங்கேருந்து சிலர் வந்து பேருந்தில் பயணம் செய்து அந்த சிப்காட்டில் பணி செய்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கின்றது. இங்கே வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும் என்று வந்தால் இங்கே பணி செய்யலான்னு இருக்கின்ற பட்டதாரிகள் ஏதோ யோசித்து கொண்டிருக்கிறார்கள். கட்டாயம் ஒன்று சிப்காட்டோ அல்லது சிட்கோவோ கொண்டு வருகின்ற அந்த முயற்சியை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றால் அவர் மூலமாக அந்த கோரிக்கையை வைத்து பெறுவதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் மேற்கொள்வோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது நீங்கள் மக்கள்கிட்ட போய் நாங்கள் வெற்றி பெற்றால் இது கொண்டு வருவோம் அப்படிங்கிற வாக்குறுதிகள், அவங்க வைக்கிற கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல, திமுக மேலே அதிமுக தலைமையே விமர்சனம் வைக்கிது. அதாவது தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாரு எடப்பாடி அப்படிங்கிற நீங்களும் சொல்கிறீங்க. அவரும் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் இந்தளவுக்கு பேசுகிறதுக்கு காரணம் திமுக அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? என்னை தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எங்களை ஆளாக்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் எப்பொழுதுமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அரசியலிலே பொது வாழ்க்கையிலே அதுவும் குறிப்பாக பொது மேடைகளில் பேசும்போது நாகரிகத்தோடு பேச வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏதாவது விமர்சனம் செய்யும்போது கூட தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, நாகரிகமான முறையிலே நீங்கள் பதிலடி கொடுங்கள், எதிர்த்து பேசுங்கள் என்று தான் கலைஞர் எங்களுக்கு அப்படி உருவாக்கியிருக்கிறார். அவர் வழி வந்த எங்களுடைய முதலமைச்சர் இன்றைய தலைவரும் அப்படி தான், அந்த எண்ணத்தில் தான். தனிப்பட்ட ஒருவரை போய் அவரை தரம் தாழ்ந்தெல்லாம் விமர்சனம் செய்ய மாட்டார். ஒரு விமர்சனம் செய்கின்றதுக்கு ஒரு எல்லை உண்டு, எல்லோரும் மனிதர்கள் தான். அந்த அடிப்படையில் விமர்சனம் சில நேரங்களில் தனிப்பட்ட முறைகளில் செல்லும்பொழுது அவர்கள் தகாத வார்த்தையில் இல்லை, விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று தான் விமர்சனம் செய்கிறேன். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய வருங்கால தலைவர், இன்றைய இளம் தலைவர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், இளைஞரணி செயலாளராக இருக்கிறார். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் அவரை ஒரு பேட்டியிலே கேட்கும்பொழுது அவரை தரக்குறையாக பேசும்பொழுது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறிப்பிட்டு பேசினார். அதற்கு உடனடியாக எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் மரியாதை தான் பதில் சொன்னார். அவர் இன்னும் சொன்னால் தெளிவாக பேசணும்னு சொன்னால் அவர் ஏதோ விளையாட்டு பையனாக கருதி சாக்லேட் பாய் என்று தான் சொன்னார். அதற்கு எங்களுடைய இளந்தலைவர் அவர்கள், நான் சாக்லேட் பாயாக இருக்கலாம், நான் அவர் ப்ளே பாய் என்று வருது மரியாதையாக தான் அந்த பதிலடி கொடுத்துருக்கிறார்களே, தரம் தாழ்ந்து அந்த முன்னாள் அமைச்சரை பேசவில்லை. அதே போல் மாண்புமிகு எடப்பாடி, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களுடைய தலைவரையும் தலைவர் குடும்பத்தையும் கொள்கை ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அரசை விமர்சனம் செய்தால் ஏற்றுக்கொள்ளும். அதை விடுத்து ஆரம்பித்தது அவர்கள் தனிப்பட்ட முறையிலே தலைவரையும் தலைவர் குடும்பத்தையும் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்தால் இவர்கள் நாகரிகமான முறையில் தான் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எதுவும் ஒன்று சொல்ல, நல்லா நடக்காத சொல்ல. உதாரணம், சமீபத்தில் பிரச்சாரத்தில் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு படத்தை காண்பித்து பேசி கொண்டிருக்கிறார். ஆரம்பித்தது எடப்பாடி தான். அவர் நடக்காத நிகழ்ச்சி சொல்ல, படத்தை காண்பித்தது எடப்பாடி பழனிசாமி எப்படி அரசியலில் உயர்ந்தார் என்ற ஒரு செய்தி தான் சொல்லியிருக்கிறவர்கள். அவர் போய் தரந்தாழ்ந்தெல்லாம் ஒன்றும் பேசல. அப்படி இதுதான் யதார்த்த சூழ்நிலை. அதான் நீங்கள் அதாவது எதிரி நான் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத எதிரி தான் தீர்மானிக்கிறாங்க. அதனால தான் நான் இப்படி பேச வேண்டியது இருக்குது, இல்லைன்னா நான் வந்து யாரையும் தரந்தாழ்ந்து பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு அவர். நாங்கள் சொல்லுவது, நீங்கள் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க, சென்ற ஆட்சியில் செய்யலை. நாங்கள் உங்களை சென்ற ஆட்சியின் போது அதிமுக ஆட்சியில் செய்யவில்லை, மக்களுக்காக குறிப்பிட்டு நாங்கள் இதை செய்தோம் மட்டும் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். செய்யலைன்னு உங்கள் ஆட்சியை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்யணும் சார். இப்போ அவங்க சொல்கிறது மக்களுக்கான பிரச்சனையை பேசுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பாஜக வந்துடும்னு சொல்லி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க திமுக மக்களை. இப்படி ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்குறாங்க, பாஜக வந்துடுங்கிற பயமுறுத்தி இப்படி ஒரு வாக்கு வங்கியை சம்பாதிக்கிறாங்கங்கிறாங்க. எங்கள் தலைவர் சொல்வது 100க்கு 100 உண்மை. காரணம் என்னென்னு கேட்டால், நடக்கின்ற தேர்தல் என்பது ஜனநாயக சக்திகளுக்கும் ஜனநாயக எதிர் சக்திகளுக்கும் நடக்கின்ற தேர்தல். அதுதான் ஒரே வார்த்தையில் அவர் சொன்னார், தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்கும். நான் கேட்குறேன், திராவிட மாடல் ஆட்சியில்
என்ன திமுக எப்பொழுதுமே மக்கள் மத்தியில் என்ன பிம்பத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் சொன்னால், திமுக என்று சொன்னால் ஆன்மீகத்திற்கு எதிரி கட்சி என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நான் கேட்குற ஆன்மீகத்தை என்றைக்கு திமுக வெறுத்து இருக்கிறது? எங்களுக்கு கழகத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறார், ஒன்றே குலம் ஒருவன் தேவன். எங்களுடைய கலைஞர் சொல்லியிருக்கிறார், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, மக்களுக்காக செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நான் திமுக ஆட்சியில் நடந்ததோடு ஒப்பிட்டு பாருங்கள், புள்ளி விவரங்கள் சொல்லும். திமுக ஆட்சியில் நடந்ததோட அதிகம் அதிமுக ஆட்சியாளர் என்றைக்காவது ஆன்மீகத்துறையில் செய்திருக்கிறார்களா? நாங்கள் ஆன்மீகத்துக்கு விரோதமானவர் என்று சொன்னால், சென்ற முறை தான் கிட்டத்தட்ட 5000 கோயில்களுக்கு குடைமுழுக்கு எடுத்த ஆட்சி திமுக ஆட்சி. அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தது திமுக ஆட்சி. மராமத்து பணிகள் செய்து கொடுத்தது திமுக ஆட்சி. கோயில் நிலங்களை மீட்டெடுத்து கொடுத்தது திமுக ஆட்சி. நாங்கள் எப்போ ஆன்மீகத்துக்கு எதிரி? எங்கள் முதலமைச்சரே சொல்லார், திராவிட மாடல் ஆட்சியில் ஆன்மீகம் உள்ளடக்கியதான் சொல்லியிருக்கிறார். பாஜக ஒரு விமர்சனம் வைக்கிறது, இவர்கள் இந்துக்கு எதிரிகள். அந்த விமர்சனம் தான் இப்போ தேர்தலில் வைக்கிறாங்க. ஆமாம், இந்துக்கு எதிரிகள். நாங்கள் எங்கே இந்துக்கு எதிரிகள்? உதாரணம் சொல்லுங்கள், எங்கே எதிரிகள்? இந்து மதத்தினை சார்ந்த பின்படுகின்ற பக்தர்களாக இருக்கட்டும், ஆன்மீகத்தாராகட்டும், கோயிலுக்கு செல்வார்கள், நம்பிக்கை, மத நம்பிக்கை இருக்கின்றது. அந்த மத நம்பிக்கை எங்கே திராவிட கழகம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே குறுக்கே நிற்கின்றதில் எங்கே முட்டுக்கட்டை போடு சொல்லுங்கள். அதற்கு வளர்ச்சி சேர்த்து தான் ஆட்சி முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் தேவையில்லாத ஒரு விமர்சனம், கொள்கை ரீதியாக எங்களை தரம் தாழ்ந்து பேசும்போது நாங்கள் பதிலடி கொடுக்கத்தான் ஆகும். அதனால் பதிலடி நாங்கள் இப்படி கொடுக்குறோம், தமிழ்நாட்டு அணியா டெல்லி அணியான்னு உங்களுடைய கருத்துக்களை புகுத்துக்கிறீர்கள் நீங்கள். அது ஒரு உதாரணம். இன்னொன்று, மொழி பிரச்சனை நீங்கள் தான் கிளப்புறீங்க. நாங்கள் சொல்லுவது இருமொழிக் கொள்கை பேரறிஞர் அண்ணா சொன்னார். நாங்கள் சொல்வது விருப்பமுள்ளவர்கள் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் யாரையும் தடுக்கலன்றோம். எங்கள் மீது திணிக்காக தான் சொல்கிறோம். நீங்கள் சாதாரணமாக விட்டாலே மூணாவது மொழி எந்த மொழியாக இருக்கட்டும், அது தமிழ் ஆங்கிலம் இருமொழிக் கொள்கை, அது இந்தி மொழியாக இருக்கட்டும் அல்லது வேறு தெலுங்கு மொழியாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், இந்தியாவை சார்ந்த பிற மொழிகள் இல்லை வெளிநாட்டு மொழிகள் கூட கற்றுக்கிட்டோம். நாங்கள் போய் யாரையும் திணிச்சு பள்ளி பாடத்திலே இந்த மொழியை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாடத்திட்டத்தில் அப்படி கிடையாது. ஆனால் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசுடைய பாடத்திட்டத்தில் என்ன சொல்றீங்க? கட்டாயம் இந்த மொழி இடம்பெறுவேன்னு ஏன் திணிக்கிறீங்க? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். கொள்கை ரீதியாக எங்களை எதிர்கொள்ள முடியாமல் எங்கள் மீது வீண் பழி சுமத்துவதற்காக சுற்றி வளைத்து இந்த வேலைகள் எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் பாஜகவும் தெளிவாக செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு இங்கே இருக்கின்ற மாநிலத்தை சார்ந்த எதிர்க்கட்சிகள் அதற்கு ஊதுகுழலாக இருந்து அவர்களுக்கு அந்த பணியை அவர்கள் பின்னால் இருந்து அவர்களுக்கு அதான் சொன்னார். இப்போ நீங்கள் கேட்டீங்க அடிமையாக இருக்கிறாருன்னு, ஏன் கொள்கை எதிர்த்து பேச வேண்டியதானே? இருந்தது 2 கட்சிகள், திராவிட கட்சிகள் சொல்லுகிறது அதிமுக, திமுக, அதிமுக. கொள்கைன்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும். இந்த கொள்கையில் நாங்கள் என்ன, நீங்கள் கொள்கையை தாங்கி ஒரு ஆட்சி நடத்துங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் அதை விட்டு போய் இங்கே இருக்கின்ற திட்டங்கள் இந்த கொள்கையெல்லாம் மறந்துட்டு போய் மேலே இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்துக்கு போய் நாங்கள் சேவை செய்வேன்னு போகும்பொழுது நாங்கள் எதிர்பார்க்குறது நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, ஒன்று நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஒன்று நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், இல்லை என்றால் மக்கள் உங்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு கொடுக்கட்டும். ஏன் 3வது ஒருவர் உள்ளே நுழைய வேண்டும்? நம்முடைய மாநிலத்தில் நாமே பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம். அதுதான் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்குமான தேர்தல் தான் இந்த தேர்தல். இது தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றால் தமிழ்நாடு காப்பாற்றப்படும், ஜனநாயகம் காப்பாற்றப்படும். டெல்லி அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படியாவது வந்துடக்கூடாதுன்றதுக்காக மக்களை அவர்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், மக்களை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லலாம். இதுதான் முதலமைச்சரும் எங்கள் துணை முதல்வரும் அந்தந்த அமைச்சரும் செய்து கொண்டிருக்கிறார். விஜய் வருகை எப்படி சார் இருக்கு? கடுமையாக எதிர்க்கிறாரு திமுகவை, அரசியல் எதிரிங்கிறார் உங்களை. ஒரு சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, தன்னால் இயலாதவர்கள் தான் அது அடுத்தவரை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருப்பார்கள், தன்னால் முடியாதவர்கள் தான் அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு பேசியிருப்பார்கள். ஜனநாயக நாட்டில் யாருனாலும் வரலாம், வர்றதுக்கு யாருக்குமே தடை இல்லை. அது நடிகராக இருக்க வேண்டும், தொழிலதிபராக இருக்க வேண்டும், தொழிலாளியாக இருக்க வேண்டும், பாமரனாக இருக்க வேண்டும், அடிப்படை இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு சட்டத்தில் அப்படி எந்த ஒரு பாகுபாடும் எதுவும் இல்லை. எல்லோருக்கும் வருவதற்கு, ஜனநாயக கடமையாற்றுவதற்கு, அரசியல் செய்வதற்கு, பொது வழக்கில் எடுப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் அவர் அரசியல் செய்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதை விடுத்துவிட்டு திமுகவை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்து திமுக எங்கள் எதிரி சொன்னால் கொள்கை சொல்கிறீங்க, உங்கள் கொள்கை எல்லாமே இன்றைக்கு திமுகவை ஒத்து தான் உங்கள் கொள்கை எல்லாமே இருக்கின்றது. நீங்கள் சொல்கிறீங்க பெரியாரை உயர்த்தி பிடிக்கிறீர்கள், நாங்கள் சொல்கிறோம் மத சார்பற்ற அப்படின்ட்டு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சொன்ன பெரியார் தான் நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறீங்க. பேரறிஞர் அண்ணாவை நாங்கள் சொல்கிறோம், நான் தமிழ்நாட்டுக்கு செய்தால் மொழிக்காக இனத்திற்காக பாடுபட்டான், அவர் தான் நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறீங்க. அண்ணல் அம்பேத்கரை நாங்கள் சொல்கிறோம், அம்பேத்கர் தான் இன்றைக்கு ஒரு சாதி ரீதியாக பாகுபாடு இருக்கக்கூடாது, எல்லோரும் சமூக நீதியை பேசி கொண்டிருக்கின்றது திமுக. அண்ணல் அம்பேத்கர் அதை வலியுறுத்தினார். அது நாங்கள் சொன்ன அதே அண்ணல் அம்பேத்கரை தான் நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். இப்படி கொள்கை ரீதியாக பெரும்பான்மையான எங்களுடைய கொள்கைகளை தாங்கி எங்களை பின்பற்றி வந்த நீங்கள் அரசியல் எது என்று சொல்லும்போது உங்களால்
அந்த அரசிற்கு வந்து அந்த ஆளுமையை பெற்று மக்களுக்கு உங்களுக்கு செய்ய முடியல என்ற ஒரு சூழ்நிலையை எங்களை விமர்சித்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் ஒழிய மற்றபடி எனக்கு வந்து களத்தில் எடுக்கும் பொழுது நான் ஒரு உதாரணத்தை ஒப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கி எம்ஜிஆர் வந்தார் மக்கள் திலகம் மாண்புமிகு எம்ஜிஆர் இன்றைக்கு மறைந்திருந்தாலும் அவர் இருந்த காலத்தில் வந்தார் என்று சொன்னால், எம்ஜிஆர் ஒரு காலத்திலே எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொருளாளர் பொறுப்பை ஏற்று திறம்பட பணியாற்றியவர். அவரும் வளர்ந்தார், இயக்கத்தையும் வளர்த்தார். எல்லோரும் சொல்கிறார்கள் அவர் ஆதரவிலே கலைஞர் வந்தார். கட்டாயம் அவர் அன்றைக்கு ஒரு தலைவராக இருந்தால் எல்லா பெரும்பான்மையான தலைவரும் ஆதரவு கொடுத்து தான் எங்களுடைய அன்றைய தலைவர் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் வந்தார், இல்லைன்னா மறுக்கிறதுக்கு. எம்ஜிஆர் ஒரு இயக்கத்திலே தன்னை வலுப்படுத்தி கொண்டு வளர்த்து இயக்கத்திலே இருக்கும்பொழுது தன்னுடைய தனிப்பட்ட ஒரு பிம்பம், என்ன பிம்பம், ஒரு வசீகரிக்கின்ற ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு உச்ச நடிகராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாலும் கழகத்தில் ஈடுபட்டார். பிரிக்கும்பொழுது அந்த தனிப்பட்ட செல்வாக்கும் கழகத்தில் அவர் ஆற்றிய பணிகளும் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு கழகம் அன்றைக்கு அவர் வெளியே செல்லும்பொழுது இந்த கழகத்தில் இருந்தால் எல்லாம் வெளியே போனாங்க. அவருடைய ரசிகர்லாம் இருந்தவங்க எல்லாம் இந்த கழகத்தில் இருந்தவங்க தான் எம்ஜிஆர் ரசிகருங்க. அவர் வெளியே போகும்போது ரசிகர் என்ற பெயரிலும் சரி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் வெளியே சென்றார்கள், போய் கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் உங்களுக்கு தெரியும் வரலாறு, தேர்தல் வெற்றி பெற்றார், அதெல்லாம் வந்தாருன்ட்டு. விஜய்க்கு என்ன பின்புலம் இருக்கின்றது? நடிகர் என்று ஒன்றை தவிர மக்கள் பணி நேரடியாக அது வரைக்கும் களத்தில் வந்து பணியாற்றினாரா? மக்களுக்கு குறைகளை நேரடியாக கேட்டறிந்து அது என்றைக்காவது தீர்த்து வைத்திருக்கிறாரா? ஒரு தனிப்பட்ட முறையில் நடிகர் என்ற ஒரு பிம்பத்தை ஒரு மக்கள் வந்து வசீகரிக்கின்ற ஒரு செயலை மட்டும் வைத்துக்கொண்டு, அவர் எந்த எம்ஜிஆர் அளவுக்கு நீங்கள் எதுவும் செய்யலை அப்படின்னாலும் ஒரு திமுக வாக்கு வங்கியை ஒரு பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் பொதுவெளியில் இருக்குல்ல. நீங்கள் கேட்ட முதல் கேள்வி, விஜய் வருகின்றாரே இப்படி பொதுவெளியில் என்ன எப்படி தாக்கம் அதெல்லாம் சொல்கிறீங்க. பெரிய தாக்கம் இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா அவர் புதுசாக ஒரு இயக்கத்தை தான் ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு இயக்கத்தில் இருந்து பணியாற்றி அந்த இயக்கத்தில் பெரும்பான்மையான தொண்டர்கள் ஆதரவோடு அவர் வரல. தனிப்பட்ட முறையில் அவருக்கென்று ஒரு மன்றங்கள் இருக்கின்றது, அது தொடர்ச்சியாக அவருடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதை வைத்து கொண்டு அந்த மன்றத்தை கட்சியாக மாற்றி வந்திருக்கிறார் வழிய ஏதாவது மக்களுக்கு நேரடியாக ஏதோ களத்தில் இறங்கி ஏதாவது மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்திருக்கிறாரா, இல்லை போராடி இருக்கிறாரா, அதான் சொல்லுங்கள். அதெல்லாம் போராடி இருந்து ஏதோ முயற்சி இருக்கிறார் என்று சொன்னால் மக்களுடைய ஆதரவு இருக்கும். இன்றைக்கு ஆதரவு இருந்து இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற தம்பிமார்கள்லாம் பெரும்பான்மையானவர் அவருடைய ரசிகர்கள் தான். எங்கே ஒரு ஆட்சியின் மீது எப்பொழுதுமே 100% ஒரு ஆட்சி சிறந்த ஆட்சின்னு யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எந்த ஒரு ஆட்சியுமே எப்படி இருக்கும், இந்தியாவில் அப்படி எந்த ஒரு ஆட்சியும் கிடையாது. 100% அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளுடைய ஆட்சியும் இல்லை. 90% 95% இருந்தாலும் ஒரு 5-10% ஒரு ஆட்சி மீது குறை சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த ஆட்சி மீது சிறு அளவில் இருக்கலாம். அதில் யாராவது விருப்பப்படாதவர்கள் அப்படி தான் போய் விஜய்க்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்க மொழிய போய் யாராவது விருப்பப்பட்டு அவர் வர வேண்டும், அவர் இன்னும் தன்னை நிரூபிக்கலை. பொது வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் தன்னை இன்னும் நிரூபிக்கவில்லை. நீங்கள் அரசியல் வந்து நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பொதுவாக இருக்கின்ற ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு கூட மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், 4 போராட்டத்தை மக்களுக்கு குரல் கொடுத்து களத்தில் வந்து பணியாற்றி அவர்களுக்காக பாடுபட்டு எதனால் பலன் அனுபவிச்சோ இல்லை கஷ்டத்தை அனுபவித்து வந்திருந்தார் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எதுவுமே இல்லை, நேரடியாக வந்தோம். ஏன் காய்ச்ச மறந்தால் கல்லடிப்படணும்னு ஒரு பழமொழி உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி சிறப்பாக இருக்குது, பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த ஆட்சி விமர்சனம் செய்தால் தன்னுடைய புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கும், தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் வழிய வேறு ஒன்றும் இல்லை. இளைஞர்கள் படையெடுக்கிறார்கள் என்று சொன்னால் ரசிகர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், கலைஞர் தான் அடிக்கடி சொல்லுவார், கூடுகின்ற கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அவருடைய அனுபவ அரசியலில். விஜய்க்காக கூடுகின்ற கூட்டமெல்லாம் அரசியல் வாக்குகளாக மாறுன்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது தேர்தல் முடிவு தான் சொல்லும், வரட்டும் வேணான்னு சொல்லு. தனிப்பட்ட முறையில் அரசியல் எதிரி என்று சொல்வதற்கு காரணம் எங்களை பழி சுமத்தி அவர் புகழ் பெற்றுக்கொள்ளாமல் என்ற எண்ணத்தில் தான் இதை பேசி கொண்டிருக்கிறார். இறுதியாக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? அது போலூர் தொகுதியாக இருந்தாலும் சரி, தமிழக அளவிலும் சரி. தமிழக அளவில் நான் தான் சொன்னேன், தமிழக அளவிலும் சரி போலூர் அளவிலும் சரி ஒரு மௌன அலை வீசி கொண்டிருக்கின்றது. அதுதான் சொல்கிறோம், நாங்கள் களத்தில் பார்க்குறோம். ஏன்னா வேட்பாளர் அழைத்து கொண்டு நான் இன்னும் சொல்ல போனால் இந்த தொகுதியில் முதல் முறையாக இந்த சின்னம் போட்டியிடுகின்றது. முதல் முறையாக அவர் சார்ந்த இயக்கத்தில் சார்பாக அவர் மாவட்ட செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருந்தாலும் மக்கள் பிரதிநிதியாக மக்கள் மன்றத்தில் இப்பொழுதுதான் முதல் முறையாக அறிமுகமாகி வருகிறார். ஏற்கனவே உள்ளாட்சியில் கூட இருந்தால் கூட தெரியலாம். அப்படி வராருன்னும்பொழுது புதிதாக வரும்போது இந்த தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர்கள் குறிப்பாக பெண்கள் ஆர்வமுடன் வரவேற்கிறார்கள். போகிற இடத்துல ஒரு ஆர்வம் தெரியுது, ஒரு எழுச்சி இருக்குது. ஒரு பெண்கள் மத்தியில் ஒரு மௌன அலை ஒன்று வீசிக்கொண்டிருப்பதாக தான் எங்களுக்கு தோன்றுகிறது. எல்லாம் முயற்சி பண்ணிப்பார்கள் எதிர்கட்சியை. தானாகவே ஒரு எழுச்சி அவர் முன்னாடிலாம் நாங்கள் களத்துக்கு போகும்போது ஒரு மக்கள் மனதில்
ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்று சொன்னால் அதை வெளிக்காமிச்சிருவாங்க. அது போகும்போதே தெரியும் எங்களுக்கு. ஒரு பாராமுகமாக இருப்பார்கள், அல்லது நம்மை பற்றி பேச மாட்டார்கள். நாம் சென்றால் கூட ஒரு ஒரு வரவேற்பு இருக்காது. இந்த தடவை அப்படி இல்லை. இந்த தேர்தலில் பார்க்கும்போது ஒரு பெண்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. இந்த ஆட்சியுடைய பலன்கள் அவருக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் வேட்பாளர் செல்லுகின்றனெல்லாம் ஆதரவு இருக்குது. அதே போல் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் நான் கேட்குறோம், அதுவும் அந்த விஷயத்தையும் ஒன்றும் பெரிய ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடையாது எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களுக்கு. ஆனாலும் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு பெண்கள் அலை மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஆதரவாக வீசிக்கொண்டிருக்கு தான் தெரியுது. கட்டாயம் திராவிட மாடல் ஆட்சி 2.0 மலரும் என்று எங்களுடைய முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அவர் காமிக்கிற வழியிலும் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி, நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டாயம் ஆட்சியை பிடிக்கும். போலூர் சட்டமன்றத்தில் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் கட்டாயம் வெறிவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. களத்தில் எங்களுக்கு தெரியுது. அதனால் உறுதியாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். இறுதியாக ஒன்று அதிமுகவும் அமமுகவும் கடந்ததில் தனித்தனியாக தேர்தலை சந்திச்சது. இப்போ ஒன்றாக இருக்குது, வலுவான கூட்டணியும் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தும் வைக்கிறாங்க. எப்பயுமே விரிசலான கண்ணாடி ஒட்டுவதற்கு வாய்ப்பில்லை, அது உங்களுக்கு தெரியும். அப்படின்னும்போது இரு கட்சிகளை சார்ந்தவர்கள் ஏற்கனவே பரஸ்பரம் தங்களை பற்றி தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஏற்கனவே விமர்சித்து கொண்டிருந்தார்கள். அப்படி தலைவர்கள் அல்லாமல் தொண்டர்கள் மத்தியிலும் அது பரவலாக இருந்தது. நீங்கள் சொல்கிற அமமுகவை சார்ந்த அதனுடைய தலைவர் திரு தினகரன் அவர்கள் ஒரு முறை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவரையே அவர் தொடர்ச்சியாக மக்கள் பணி ஆற்றவில்லை. இடையில் ஒரு தொய்வு, அவர் இதிலேயே கிடையாது, வர அமைதியாகிட்டார். அவர் அதிக விமர்சனத்தை வைத்தது திரு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி மேலே தான் அதிக விமர்சனம் வைத்தார். இவரும் அதற்கு பதிலடி கொடுத்து கொண்டிருந்தார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா தினகரன் அவர்கள் முயற்சி செய்தும் இந்த இயக்கத்தில் அதிமுகவில் திரும்ப உள் வரலாம் என்று பல முறை முயற்சி செய்தும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படின்னும்போது இது தேர்தலுக்காக ஒரு கட்டாய கூட்டணியாக தான் அவர்கள் இணைந்திருக்கிறார்களே, ஒரு மனப்பூர்வமாக இருவரும் இணையலை. அன்றைக்கு பேச்சுகள் இன்றைக்கும் மக்கள் மன்றத்தில் அப்படி தெளிவாகத்தான் இருக்குது. அதனால் இது அரசியலுக்காக ஒரு சந்தர்ப்பாத கூட்டணியாக தான் அந்த கூட்டணி இருக்கொழிய அடிப்பட்ட தொண்டர்களும் சரி பொதுமக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிம்பம் மாதிரி காமிச்சிக்கலாம் மொழிய உள்ளார்ந்த அர்த்தத்திலே பார்க்கும்போது இந்த தொண்டர்கள் அந்த தொண்டர்களும் என்றைக்கும் இணைக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் அது ஒரு கூட்டணியாக சொல்லி பேரளவில் சொல்லிக்கலாம் மொழி அது ஒன்றும் பெரிய மாற்றத்தையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தாது. இதுதான் கால நிலவரம். தேமுதிக வேட்பாளராக களத்தில் நீங்கள் இறங்கி போகிறீங்க. திமுக ஒத்துழைப்பு இருக்கா? நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? திமுகவோட பேராதரோட பெரிய ஒத்துழைப்பாக இருக்குது. அந்த வகையில் எல்லாரையுமே பார்த்திங்கன்னா இந்த போலூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரான நம்முடைய அமைச்சருடைய மகன் டாக்டர் ஏவா கம்பன் அவருடைய ஆதரவோடு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு சிறப்பாக தேர்தல் பணி ஆட்டிகிட்ருக்கோம். எவ்விதமான தொய்வோ எவ்விதமான சுணக்கம். அவர்கிட்ட கேட்ட கேள்வி தான். திமுக எதிர்பார்த்துருக்கோம் அந்த தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்குனாங்கிறப்ப அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு தொய்வு மனம் வருவோம்ல, ஏன்னா நம்ம கட்சி வரும் பார்த்தோம் அப்படி வந்துருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பட்டுதான் உங்களுக்கு? என் பார்வையில் அது மாதிரி எவ்வித வேறுபாடும் தெரியல. அதாவது பெருத்த ஆதரவு தான் கொடுக்குறாங்க. கூட்டணி அதாவது தலைமை கட்டுப்பாடு, அதாவது தலைமை அறிவிச்சிச்சு கூட்டணியை எதிர்பார்த்துருக்கலாம். எல்லா கட்சிகளும் பார்த்தா தலைமையிலான கூட்டணிகள் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நாங்கள் ஒரு தேசிய முற்போக்கு அங்கே வைக்குது. அப்படின்னும் போது தலைமையில் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க. கூட்டணி கட்சிகள்னும் போது சில தொகுதி நீங்கள் மாவட்ட செயலாளர் இருந்திருக்கீங்க, அனுபவம், அந்த கட்சியில் நீண்ட அனுபவம். ஒரு கேப்டன் விரும்பாத கூட்டணின்னு இதை சொல்கிறாங்களே, என்ன அது எப்படி பார்க்க? இல்லை, அது நிறைய நேரங்கள் அது ஒரு விமர்சனம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது 2016 இரு பெரும் தலைவர்கள் இருக்கும்போது, எங்கள் தலைவர் இருக்கும்போதும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் அப்போவே இது முடிவு பண்ண கூட்டணி. 2016 திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இது காலதாமம் தான் சொல்ல கேட்டு விருப்பம் இல்லாத கூட்டணின்னு சொல்கிறது மிக தவறான கருத்து. அது எங்கள் அந்நியார் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது இந்த கூட்டணியை விரும்பிய கூட்டணியாக விரும்பி சொல்லி இந்த கூட்டணியை விரும்பாதது எல்லாருடைய அதாவது கட்சி கிளைக்கழக நிர்வாகியிலிருந்து மாவட்ட செயலாளர் விரும்பிய கூட்டணி. அதே மாதிரி அவங்க எங்களுக்கு கட்சி தலைவர் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சொல்லும் பொழுது இந்த கூட்டணி இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ அமைஞ்சிருக்குது, இது எங்களுடைய வெற்றி கூட்டணி தான், அவங்களும் இந்த கூட்டணி வரவேற்று தான் இது பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் நீண்ட நாளாக 2006 இந்த கழகம் தோற்றுவித்த நாள் முதல் பயணிச்சுட்டு வரேன். பல பதவிகளை மாவட்ட துணை செயலாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர், மாவட்ட செயலாளர், அப்படி பல பதவிகளை தொடர்ந்து பயணித்து வரதுனால எனக்கு உள்ள என்னுடைய கழகத்துடைய தலைமை கழகத்துடைய எல்லாமே எனக்கு தெரியும். பட் இது தவறான கருத்து. இது தேமுதிக தலைமை எடுத்த முடிவா இல்லை நீங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் எடுத்த முடிவா அந்த கூட்டணி? அதாவது எங்கள் அண்ணி பல நேரங்களில் எங்களை கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி அண்ணியார் பல நேரங்களில் பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லுது என்னென்னா, எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களும்
எங்கள் கழக நிர்வாகிகளும் விரும்பிய கூட்டணி தான் நான் இந்த முறை அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு கழக நிர்வாகிகள், அடிமட்ட தொண்டன், மாவட்ட கழக செயலாளர் விருப்பத்தோடு நாங்கள் கேட்ட எங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் அந்த கூட்டணி அமைச்சிருக்கிறேன். சமீபத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்ட கூட்டம், திருமாவளவன் இப்போ பங்கேற்ற கூட்டம் சமீபத்தில், அவர் ஒவ்வொரு வேட்பாளராக சொல்லும்பொழுது எல்லோரும் ஏஞ்சி நிற்கிறாங்க, உங்கள் பொதுச்செயலாளர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அது ஒரு விமர்சனம் போகுது, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விமர்சனமாக எடுத்துக்கினா விமர்சனன்றதுக்கு, அதாவது விமர்சனத்துக்கு அப்பானது மதிக்கலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க, திருமாவை மதிக்கலை அப்படின்னு. அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை மதிக்கிற தலைவர்னு பார்த்தீங்கன்னா அந்த வகையில் வந்தவங்க. எங்கள் அந்நியார் புரட்சியான கழக பொதுச்செயலாளர் தலைவர் அந்த காலத்துலேருந்தே வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியாததுக்கு ஒன்றும் இல்லை. கேப்டன் எல்லோரும் பெரிய மதிப்பு, கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரு பெரிய மதிப்போடு மதிக்கிறது தான். அதை தேவையில்லாத விமர்சனமாக்குறாங்க. அதாவது ஒரு இதை நான் விமர்சனமாக தான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.